ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பருப்பு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு அரை கப்பு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் அரை கப்பு, பச்சை மிளகாய் 1, சீரகம் அரை டீஸ்பூன், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1. மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு கழுவி குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கி அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் 1 நல்லா மெல்லிசாக நீளவாக்கில் அரிஞ்சு அதில் கடாயில் போட்டு எண்ணெயில் நல்லா சிறு தீயிலே வச்சு அது பொன்னிறமாக மாறுற வரலும் அதை நல்லா வதக்குங்க. இந்த குக்கரில் மசிச்சு வச்சுருக்க பருப்போடு தேங்காய் விழுது சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து உப்பு போட்டு சிறு தீயிலே வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பொன்னிறமான வதங்கின வெங்காயத்தை அதிலேயே கொட்டி கடைசியாக இறக்கிடுங்க. இதுவே கேரளா பருப்பு கறி செய்கிற முறையாகும். இது சூடான சாதத்தோடு துளி நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் தேவையில்லை, இதுவே நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.